இப்போ என் கையில 2 ஓரியோ பிஸ்கெட் இருக்கு. இதை வச்சு என்ன ப்ரோ பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதுவாது ஓரியோ பை பார்ஸ். இதை தான் நம்ம பண்ண போறோமே. என்ன ப்ரோ பேரு இது டிஃபரெண்டா இருக்குன்னா கேட்காதீங்கப்பா. அது அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம தலையோட புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க தான் சொல்லி ஆகணும். இந்த ஓரியோ பிஸ்கெட்ல லைட்டா பட்டரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். என்ன டேஸ்ட்டுங்க, செம்ம காம்பினேஷன் ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் கிரீமை மெல்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஓரியோ பிஸ்கெட் மேல ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசர்ல இருக்கட்டும். அதுக்கு மேல வைக்க இப்ப நான் ஒயிட் கிரீம் செய்ய போறேங்க. டு பி ஆனஸ்ட் எங்க வீட்ல கிரீம் சீஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இந்த ஓரியோ கிரீம் அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் அதுல பவுடர் சுகர். இந்த ஸ்வீட் எல்லாம் 2 இல்ல 3 வாய் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல திகட்டிடும். நீ என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்ட? என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் எவ்வளவு ஸ்வீட் கொடுத்தாலும் சலிக்காம சாப்பிடுவான் அப்படின்னு எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான். இது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல 1 ஹவருக்கு வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். அதுல இருக்கிற பட்டர் பேப்பர்லாம் பீல் பண்ணிடலாம். இதே நம்ம வெளியே சாப்பிட்டு இருந்தோம்னா ஒரு பீஸ் மட்டும் 80 ல இருந்து 100 rupees ஆகும். ஆனா நான் 60 rupees உள்ள முடிச்சிட்டேன். அந்த 3 லேயர்ஸை கடிச்சு சாப்பிடும் போது ஹெவன்லி ஃபீல் தரும்.